ஆள் பாதி ஆடை பாதி, இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அழகே அழகே எதுவும் ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் ஒரு கிராமத்தில். அந்த செல்வந்தர் தன்னுடைய ஆடையோ எல்லாமே ரொம்பவே ஏழ்மையாகவே தன்னையே காமிச்சிட்டு வராரு. அவர் ரொம்ப பணக்காரர். அவர்கிட்ட சொத்து வசதி இருக்குது. நிறைய வேலையாட்கள் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க. ஆனாலும் அவருடைய உடையில் எப்பவுமே என்னென்னா ஒரு ஏழ்மை குணம் மட்டும்தான் இருக்கும். அவருடைய வெளி முகப்பாவனை மட்டும் ஏழ்மையாகவே அவர் தன்னையாக காமிச்சிட்டு வந்திருக்கிறாரு. இப்படி இருக்கையில் அந்த கிராமத்துக்காக இவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. கிராமத்தின் நலன் கருதி கிராமத்துக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சத்திரத்துக்கு போகிறாரு. சத்திரம் போகிறாரு. போன வேலை எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு இரவு திரும்புறதுக்கு நேரம் ஆயிடுது. நேரமாகும் போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற சத்திரத்தில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நைட்டு நம்ம தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே அந்த சத்திரத்துலேருந்து காவலாளின்னு இருப்பாங்க. அந்த காவலாளி இவரை பார்த்ததும் அவருடைய ஏழ்மையான ஒரு துணி ஒரு உடை எல்லாத்தையும் பார்க்கவும் அவருக்கு என்னென்னா, இவன் ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் தங்கு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சின்ன மரியாதை எந்த இதுவுமே கொடுக்காம அவரை போய் தங்க சொல்லிட்டார். இவரும் அதை கண்டுக்கவே இல்லை. என்ன பண்ணுறாருன்னா, சரி இருக்கிற இடத்துல நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வந்தர் போய் தங்குறாரு. தங்கி இரவு முழுக்க அங்கே கழிக்கிறாரு. மறுநாள் காலையில் அதே கிராமத்தை சேர்ந்து இன்னொரு செல்வந்தர் வராரு. அவர் நிறைய அணிகலன்கள் நகைகள் அப்புறம் வெளியில் பார்த்தாலே பெரிய பட்டு துணியெல்லாம் போட்டுட்டு வராரு. பார்த்தோன்னே அவர் பெரிய செல்வந்தர் அப்படின்னோடனே அந்த காவலாளி என்ன பண்ணுறான்னா, வேகமாக ஓடி போய் ஒரு நல்ல அறையை காமிக்கிறான். அவருக்கு கேட்குறது எல்லாத்தையும் உடனுக்குடன் எல்லாமே பண்ணி கொடுக்குறான். இப்படி இருக்கும்போது இந்த இன்னொரு செல்வந்தர் ஏழ்மையான ஒரு செல்வந்தர் இருந்தார்ல, அந்த செல்வந்தர் பகலில் கிராமத்துக்கு கிளம்புறதுக்காக கிளம்புறாரு. கிளம்புற காவலாளியை கூப்பிட்டு அவருக்கு ஒரு தங்க நாணயத்தை கொடுக்குறாரு. தங்க நாணயத்தை கொடுத்தோன்னே இந்த காவலாளிக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இவர் இவ்வளோ ஏழ்மையாக இருக்கார், இவர்கிட்ட தங்க நாணயம் நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட வசதி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ இன்னொரு செல்வந்தர் இருக்கிறாரு. அந்த செல்வந்தர் பார்க்குறாரு. இந்த ஏழை செல்வந்தர்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது இவர் பார்த்துட்டே இருக்கிற அந்த காவலாளிக்கு எதுவுமே புரியலை. அவங்களுக்குள்ள எதற்காக வந்தீங்க, என்ன விஷயம், வந்தது நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னுட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அந்த ஏழ்மையான இருப்பார்ல, ஏழ்மையான ஒரு மனிதர் அவர் கிளம்பி போயிட்டார். இந்த செல்வந்தர் காவலாளிகிட்ட கேட்குறாரு, எங்கள் ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த காவலாளி தன்னுடைய தப்பு பண்ணதை நினச்சி மனசுக்குள்ளே வருந்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஒருத்தங்களுடைய ஆடையை பார்த்து நம்ம மதிப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மிகவும் வருந்துறாரு. இதுதாங்க பழமொழி. நம்மளும் இத்தனை நாள் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நிறைய பேரை இந்த மாதிரி ஆடையை பார்த்து மட்டுமே மதிப்பிட்டுருப்போம். உள்ள நல்ல குணங்களையும் நம்ம பார்க்குறது கிடையாது, நல்ல மனசையும் நம்ம பார்க்குறதே கிடையாது. மனிதங்கள்னாலே ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்றது பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். நம்ம ஆடையை பார்த்து மட்டும்தான் நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் உண்மையானது நம்ம வெளியில் அணிஞ்சிருக்க ஆடை கிடையாதுங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறது பழமொழி தான் தவிர அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு எப்பவுமே ஒத்து வராது. நம்மளுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் நம்மளுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் நம்ம உடையில் காட்டிக்கலைனாலும் யார் மூலமாவது யாருக்குனாலும் நம்மளை ரொம்பவே தரைக்குறைவாக நினைக்கிற இடத்துல அவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எப்போவோ ஒரு முறை கண்டிப்பாக அவங்க காதில் கேட்கும். நம்ம வாழ்க்கையை நம்மளுடைய ஆடையோ நம்மளுடைய பேச்சோ ஒரு பணக்கார பேச்சோ நம்மளுடைய ஒரு பணக்கார தன்மையான ஆடையோ என்றைக்குமே நிரந்தரமானது இல்லை. அடுத்து ஒரு பழமொழியில் பார்க்கலாம். இந்த மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.